ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று கிருத்திகை விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று மாலை 5 மணி 8 நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ள நாள். இன்று காலை 8 மணி 39 நிமிஷம் வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 8 மணி 39 நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி இல்லாம சக்சஸ் ஆக முடியாது. நான் சொல்லல, வெற்றியாளர்கள் சொன்ன விஷயம். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். பெண்களை பொறுத்தவரை அமைதியா இருந்து சாதிக்கணும். ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். ஜாபை பொறுத்தவரையில டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாலை நேரத்திற்கு பின்னர் உங்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை 6 முறை காலையும் மாலையும் சொல்லி வழிபடுங்க. நிச்சயமாக பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷப ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். சில நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக வேலை சம்பந்தமான விஷயத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ப சில நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டோம் அவசரப்பட்டு, இப்போ வேலை ட்ரை பண்ண போகிறவங்களுக்கும் சில நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறது 100% நடக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, வாட்ச்மேன், செக்யூரிட்டி, டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, ராகு பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும். குறிப்பாக உத்தியோகம், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது. ப்ரமோஷன், இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், இல்லை எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர், ஏதோ ஒரு விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீட்டிலே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பெண்களை பொறுத்தவரையிலே திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.
கடகராசி என்பர்களே, அடக்கி வாசிக்க வேண்டிய நாள். கொஞ்சம் கவனமா இருக்கணும், வாய் வார்த்தையில கவனமா இருக்கணும். பப்ளிக் பிளேஸ்ல கோபத்தை காட்டாதீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி வேலையிலையும் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்கக்கூடாது. சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் எப்படியா டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவீங்க. மாணவர்கள் நன்மையை தரக்கூடிய நாள். குறிப்பாக அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், அது மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு நல்ல நியூஸ் சேரும். குறிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு அனுகூலமான நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் நிபுணர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னி ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை, அமைதி, நிதானம் தேவை. வாய் வார்த்தையில கவனமா இருங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம், அது நல்லதுக்கு இல்லை. எல்லாருமே நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக வேலை இடத்துல இருக்க வேண்டிய நாள். அது ஃபேக்டரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கூட இருந்தே யாராவது குழி பறிப்பாங்க. எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சேவை துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சிலருக்கு திடீர் இடமாற்றம் வரும். நல்லது பண்ண போய் கெட்ட பேர் ஆயிடுத்தே அப்படின்னு மனசுல ஒரு கவலை இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்றன. குறிப்பாக பிசினஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள் குறையும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ், ஜவுளி கடை, துணிக்கடை, ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வைத்திருப்பவர்கள், அலுமினியம் கடை, பாத்திர கடை, பித்தளை சாமான், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு, பிராஸ் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். மாணவர்களை பொறுத்தவரையிலே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பாராமெடிக்கல் கோர்ஸ் படிப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் உள்ள நாள். எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு கிடைக்காது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கேன்னு எடுத்துக்கங்க. வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை எடுத்துங்க. காதலர்களுக்குள்ளேயே அந்யோன்யம் ஏற்படும்.
ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும், சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்குள்ளே மாட்டிக்காதீங்க. அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, யாராவது சொல்ல போய் நாளைக்கு எங்கேயாவது மேலே போயிடும் நியூஸ். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்கள், கலைஞர்கள், பிளேபேக் சிங்கர், கேமராமேன், டெக்னீஷியன், லைட்மேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆங்கரிங் செய்பவர்கள், டிஜே, ஆர்ஜே, விஜே, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, சூரிய பகவானால் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். பணப்புழக்கம் இருக்கும். வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்த சில கொடுக்கல் வாங்கல்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் கேட்ரிங், ஃபுட் ப்ராசஸிங், ஹோட்டல், டிஃபன் சென்டர், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வேலையை பொறுத்தவரையில் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, லேப் டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ரேடியோலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமியை நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் அமைதியாக இருக்கணும். ஆண்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், இந்த வேலையே வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரையிலே சிறப்பான நாள். குறிப்பாக லா ஸ்டூடெண்ட், சட்டத்துறை மாணவர்களுக்கும், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முடிவை எடுக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு. பழனி ஆண்டவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கின்ற தைரியத்தை கொடுக்கின்ற நாள். சில விஷயங்கள் நம்ம பண்றோம்னா ஃபர்ஸ்ட் தைரியம் இருக்கணும். அது கரெக்டாக பண்றோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். பயந்துட்டே பண்ணா நிறைய விஷயங்கள் நடக்காது சரியா. மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேச சமாளிச்சிருவீங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஆன்மீக பூஜை பொருட்கள் விற்பவர்கள், குரோசரி ஸ்டோர், மளிகை வியாபாரம், பலசரக்கு வியாபாரம், நாட்டு மருந்து கடை, எண்ணெய் கடை, அரிசி கடை, ரைஸ் மில், ஆயில் மில், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபி செய்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், டிடிபி ஒர்க் பண்ணுபவர்கள், ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்பவர்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், HR சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி டெலிகாலர்ஸுக்குமே அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வருக்கு வில்லம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீன ராசி என்பர்களே,
செலவுகள் கூடும் நாள். தேவையில்லா சில செலவுகள் வந்து சேரும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருவாங்க, ரிலேஷன்ஸ் வந்துருவாங்க. இல்ல ஃப்ரெண்டோட அப்பா, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, போய் பார்க்கணும். இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கங்க. தவில் நாதசுர கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், ஜெண்டமேளை கலைஞர்கள், நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.